ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷா லைஃப் ஸ்டைல். ரீசெண்டாக தீபாவளிக்காக பெங்களூர் பர்ச்சேஸ் போயிருந்தோங்க. ரிட்டன் வரும்போது திருச்சி பெரம்பூரில் பஸ் ஸ்டாண்ட் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அங்கே தான் வந்து ஸ்டாப்பில் நாங்கள் இறங்கியிருந்தோம் திருச்சி டு புதுக்கோட்டை வர்றதுக்காக. ஸோ வந்து அப்போ நான் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தாங்க நான் பார்க்குறேன். ஓப்பனிங்க்கு அடுத்து நாங்கள் போகவே இல்லை, சான்ஸும் கிடைக்கல. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிடச்சிருந்துச்சு, அதாங்க இப்போ நான் வீடியோ ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஓப்பனிங் பார்த்தோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு ஃபீல் ஆனது என்னென்னா, திருச்சி ஏர்போர்ட் மாதிரியே இருந்துச்சு. சொல்லப்போனால் அதை விட எனக்கு பெட்டராக தான் இருந்துச்சுங்க. பெரிய பிக் ஸ்க்ரீனில் வந்து எந்தெந்த பஸ் வருது, எந்த டைமில் வருது, எந்த டைமில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே அந்த ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து உட்கார்றதுக்காக வந்து ஸ்டீலில் வந்து சேரெல்லாம் இருக்குது. அடுத்து உள்ளே போனால் ஃபுல்லாகவே வந்து கடையாக இருக்குதுங்க உள்ளே. அப்போல்லாம் வந்து ஓப்பனாக இருந்துச்சு சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லலாம். அது வேறு ஃபீல் தாங்க, அது சூப்பராக இருக்கும். பழைய பஸ் ஸ்டாண்டே நல்லாயிருக்கும், அது நாங்கள் அடிக்கடி போயிருக்கோம் அப்போல்லாம். இப்போ வந்து உள்ளே இருக்குது அந்த கடைகள் எல்லாமே நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குது. புதுசாக இருக்கனால இப்படி இருக்கா என்னன்னு தெரியல. அவ்வளோ பக்காவாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆள் போகிறாங்க. ஸோ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் வந்து அந்த ஒரு கடையில் நாங்கள் சாப்பிட்டோம், காலையில் டிஃபன் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து அடுத்து சுள்ளோவில் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனோம். எஸ்கலேட்டர் இருக்குது, ஸ்டெப்பெல்லாம் சூப்பராக இருக்குது. இது கீழே வந்து இந்த கடைகள்லாம் இருக்குது. அடுத்து மேலே பார்த்திங்கன்னா லோக்கல் பஸ்லாம் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதுவும் நாங்கள் பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. ஓப்பனிங்க்கு அப்படி இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இந்த எஸ்கலேட்டர் வசதி வந்து பெரியவர்களுக்கு வந்து ரொம்பவே வசதியானது, சூப்பராக இருந்துச்சு. அதுவும் மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து லோக்கல் பஸ்ஸில் வந்து ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு இந்த பில்டிங்கெல்லாம். புதுக்கோட்டையில் கூட இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, இடித்து போட்டிருக்காங்க. பட் எப்படி கட்ட போகிறாங்க என்னன்னு தெரியல. இதே மாதிரி கட்டினா நல்லாவே இருக்கும். யாராவது புதுக்கோட்டையில் உள்ளவங்க இருந்தால் கமெண்ட்